ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் கஞ்சன் கந்தசாமி என்ற ஒருவன் வாழ்ந்தான். அவரிடம் போதிய செல்வமும் இருந்தது. ஆனால் எந்த ஒரு செலவுக்கும் அவர் 18 தடவை யோசிப்பார். வீடு பழுதானாலும் பழுது பார்க்க மாட்டார். விருந்தினர்களுக்கு ஒரு கப்பி கூட கொடுக்காமல் விட்டுவிடுவார். அவரை பற்றி தெரிந்தவர்கள் கந்தசாமிக்கு ஒரு காசு கொடுத்தால் அதை வெறும் கண்ணீர் போல பாதுகாப்பார் என்று பரிகசித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் இரவில் அவர் கனவில் ஒரு விசித்திரமான காட்சி வந்தது. அவருடைய வீட்டின் பின்புறம் இருக்கும் பெரிய வேப்ப மரத்தின் அடியில் ஒரு பெரிய புதையல் இருப்பதாக அந்த கனவில் தோன்றியது. கனவில் தொட்டுக்கொண்டே செல்வம் குவிந்து வருவது போல தோன்றியது. தூக்கம் கலைந்ததும் கஞ்சன் கந்தசாமியின் மனம் அதிரடியான ஆசையால் நிரம்பியது. இந்த கனவு உண்மையாக இருக்கக்கூடாதா? அந்த புதையலை நான் எடுத்தால் இனிமேல் என் வாழ்க்கையே மாறும் என்று எண்ணினார். ஆனால் அதே நேரத்தில் அவர் மற்றொரு விஷயத்தையும் நினைத்தார். நான் பகலில் போனால் யாராவது பார்த்து விடுவார்கள். அந்த செல்வத்தை நான் மட்டும்தான் பெற வேண்டும். எனவே இரவில் தான் போவது நல்லது. அதிகாலை நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கஞ்சன் கந்தசாமி மெதுவாக வேப்ப மரத்தின் பக்கத்துக்கு சென்று துரதிருஷ்டவசமாக அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல பாம்பை எதிர்கொண்டார். பாம்பு திடீரென அவனை கடித்தது. விஷம் உடலில் பரவத் தொடங்கியது. உடனே தன்னையும் தானே மறக்காமல் கஞ்சன் கந்தசாமி அருகில் உள்ள மந்திரவாதியின் வீட்டிற்கு ஓடினார். மந்திரவாதி பல வருடங்களாகவே கிராமத்தில் புகழ்பெற்ற வைத்தியராக இருந்தார். நோயாளியின் சொல்வதற்கேற்ப மந்திரம் சொல்லி குணமாக்குவார். மந்திரவாதி கந்தசாமியை பார்த்தவுடன், உனக்கு என்ன கடித்தது என்று கேட்டார். அந்த கண்ணில் கூட கஞ்சன் கந்தசாமி கஞ்சத்தனத்தை விடவில்லை. பாம்பு கடித்தது என்று சொன்னால் RS-25 தர வேண்டி வரும். அதைவிட RS-5க்கு பூரான் கடி மந்திரம் கேட்கலாம் என்ற லாப நோக்குடன் பூரான் கடித்தது என்று பொய் சொன்னான். மந்திரவாதி பூரானுக்கான மந்திரத்தை சொன்னார். ஆனால் எந்த வித்தையும் வேலை செய்யவில்லை. விஷம் மேலும் பரவியது. உடல் துடிக்க ஆரம்பித்தது. பயம் பிடித்த கந்தசாமி, ஐயா, உண்மையில் தேள்தான் கடித்தது என்றார். மந்திரவாதி அதற்கான மந்திரத்தையும் சொன்னார். அதுவும் வேலை செய்யவில்லை. மிகவும் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த கஞ்சன் கந்தசாமி இறுதியில் உண்மையை சொல்ல தயாரானார். ஐயா, பாம்புதான் கடித்தது என்று மெதுவாக கூறினார். ஆனால் அவர் அந்த வார்த்தையை முடிக்கவே முன் விஷம் தலைக்கேறி அங்கேயே உயிரிழந்தார். நீதி, உண்மையை மறைப்பதும் அளவுக்கு மீறிய கஞ்சமும் வாழ்க்கையை மாய்த்துவிடும். நேர்மையால் தான் வெற்றி முடியும். வாய்மையே வெல்லும்.